இளைஞர் வல்லமையும் என்ற நல்லதொரு தலைப்பில் சிறப்பு சிந்தனை உரையை வழங்க வருகை தந்திருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சண்முகம் ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் MA கிஸ்ட், MA BHE, ரிட்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ், லேர்ன்ட் மனவளக்கலை in 1988, professor in 1994, Sir Professor in 2018, attached to Belur Sangran Palayam MBKM Trust at present, serving as honorary president in the trust. இத்தகைய சிறப்புக்குரிய பட்ட படிப்புகளை பெற்று வேதாத்திரிய தொண்டுகளை பல வருடங்களாக தொண்டாற்றி இன்பம் காணும் ஐயா அவர்களை நோரே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கே இணைந்திருக்கும் வேதாத்திரிய நட்புறவுகள் சார்பிலும் மிக்க மகிழ்வோடும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையத்திலே அருட்தந்தை அவர்களே சூக்குவமாக எழுந்தருளி இந்த நிகழ்வினை சீரிய முறையிலே நடத்தி தருவார்களாக. வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய அறிஞர் பெருமக்களே, யோகமும் இளைஞர் வல்லமையும் என்ற ஒரு தலைப்பிலே மகரிஷியனுடைய கருத்துக்களை நாம இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். இளைஞர்கள்தான் எதிர்கால மக்கள், எதிர்கால நாட்டினுடைய வழி நடத்துபவர்கள் என்றெல்லாம் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். இதனை விவேகானந்தர் இளைஞர்களிடத்திலே மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர்கள் மிகவும் ஆற்றலோடும் உடல் பலத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார். அந்த காலத்து இளைஞரிடம் அவர் நம்பிக்கை வைத்துத்தான் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார்கள். அப்போ எந்த அளவுக்கு இளைஞர்கள் மேல, அவருடைய ஆற்றல் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய இளைஞர்களின் நிலை என்ன? அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் இந்த இளைஞர்களுடைய வல்லமை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் ஆராய்ச்சி செய்ய முடியும். இளைஞர்கள் எல்லா வகையிலேயும் உடல் நலத்தை, மன வளத்தை, அதே நேரத்தில் இந்த சமுதாயம் நல்ல முறையில இருப்பதற்கு ஏற்றவாறு குடும்ப சூழலில் ஒத்து வாழ்வது, இந்த சமுதாயத்தை நல்ல முறையில் நடத்துவது, இயற்கையை மதிப்பது, இந்த குணங்கள் எல்லாம் இயல்பாகவே, இதை அவர்கள் கற்றுக்கொண்டு செய்தார்களா என்று தெரியாது, ஆனால் இயல்பாகவே அவரிடம் இருந்தது. அது வர வர தேய்ந்து கொண்டே வருவதனாலதான் இப்பொழுது இளைஞர் வல்லமையை பெருக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி சிந்தனையாளர்களுக்கு வந்து அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக அந்த காலத்து வாழ்க்கை முறை என்பது இயற்கையோடு இணைந்ததாக இருந்ததுனால இயற்கைக்கு பேரழிவு என்று எதுவுமே ஏற்படுத்தவில்லை மக்கள். அந்த வகையில தான் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் பெரியவர்களிடம் ஒரு மதிப்பு, பக்தி, மரியாதை என்பது இருந்தது. அதனால அவருடைய பயத்தின் காரணமாக அவருடைய வாழ்க்கை முறையில பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். காலம் செல்ல 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 அந்த கட்டுப்பாடு மெல்ல 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 தளர்ந்து இப்போது இளைஞருடைய கட்டுப்பாட்டில் பெரியவர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தா, பெரியவர்கள் சிறியவர்களை வளர்த்த முறை, அவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறோம் என்ற பேர்ல கல்வியை மாத்திரம் கற்பித்தார்கள். அதாவது தொழிற்கல்வி, எழுத்தறிவு, தொழிலறிவு, இதுதான் கல்வி என்று இப்பொழுது
நல்ல பொருளீட்டக்கூடிய வல்லமையை எல்லோரும் பெறுகிறார்கள், தாராளமாக பொருளீட்டுகின்றார்கள். ஆனால் சமுதாய நலன் காப்பதற்கும் குடும்பத்தை நல்ல முறையில் பராமரிப்பதற்கும் இயற்கை வளத்தை காப்பதற்குமான அறிவு அங்கே இல்லாமல் போகின்றது. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் கற்ற கல்வியில இது இல்லை. சாமிஜி சொல்லுவாங்க, பொருட்களால் உடலும், காமத்தால் குடும்பமும், அறத்தால் சமுதாயமும், தத்துவ ஞானத்தால் சமாதான வாழ்வும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றன அப்படின்னு சொல்லி ஞானமும் வாழ்வும் நூல்ல முதல்ல தொடக்கத்திலேயே சொல்லுவாங்க. அதுல பொருட்களால் உடல், பொருட்கள் தேவை. இந்த உடலுக்கு சாமிஜி சொல்லக்கூடிய உடலுக்கு ஆகாரம், உழைப்பு வேண்டும், உளமகிழ்வுக்கு உற்சாகமூட்ட கடல், நதி, மலை, காடு, கண்டு களித்திட இயற்கை காட்சிகள், இது எல்லாம் வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க. நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும், நல்லெண்ணவை பண்படுத்த தியானம் வேண்டும் என்று. இப்படி தேவை என்ன என்று தெரிந்து அந்த பொருட்களை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் உடல் நலமாக இருக்கும். தேவைக்கு மேல பொருள்கள் சேருகின்ற போது, தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்துகின்ற போது அதனால் உடல் நலக்கேடுதான் விளைகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போது அனுபவ பொருட்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக கூடிவிட்டது. அதோடு உடலுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு பொருந்தாத வகையில் இருக்கக்கூடிய பொருட்களின் உபயோகம் அதிகமாகி விட்டதுனால உடல் நலம் வெகுவாக கெடுகின்றது. அது இளைஞர்கள் அதை உணர்வதே இல்லை. அவர்களுடைய உணவு முறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை இரண்டுமே உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடியதாக இல்லை என்ற சூழ்நிலையில் அதை மேம்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு பெரியவர்களுக்கு இருக்கின்றது. அப்போ பொருட்களால் உடல் நலம் காக்கப்படுகின்றது என்ற உண்மையை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த வகை பொருட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் நம்முடைய இந்திய திருநாட்டிலே குடும்ப அமைப்பு என்பது வலுவாக, அதனுடைய குடும்ப கட்டமைப்பு என்பது மிக வலுவாக இருந்த காலம். ஆனால் இப்பொழுது வர வர தேய்ந்து இந்த குடும்ப கட்டமைப்பு என்பது வெகுவாக தேய்ந்து விட்டது. குடும்பம் என்பது இருவர் கொண்டதாக மட்டுமே ஆகிவிட்டது பெரும்பாலான இடங்கள்ல. அந்த இருவருக்கிடையேயும் பிணக்குகள் பிரபஞ்சத்துல, அதாவது இந்த உலகத்துல பிணக்கு இல்லாத ஒரு குடும்பத்தை பார்ப்பது என்று சொன்னால் அரிதாக இருக்கின்றது. அப்படி குடும்பம் என்பது என்ன, அதை எவ்வாறு நல்ல முறையில நடத்த வேண்டும் என்பதை அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள். அது அவசியமாக இந்த கால இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்றது. சமுதாய நலன் காக்கப்படவில்லை என்று சொன்னால் தனிமனித வாழ்க்கை சோபிக்காது. அது எந்த அளவு வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக இருந்தாலும், மிக உயர்ந்த பொறுப்பு, பதவி, செல்வாக்கு, புகழ், செல்வ வளம் எல்லாம் இருந்தாலும் கூட சமுதாய நலம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் தனிமனித வாழ்க்கையில அமைதி என்பது இருக்காது. அப்ப என்ன செய்வது? அறத்தால் சமுதாயம் காக்கப்பட வேண்டும். அறம் என்பது என்ன என்று சொன்னா ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்போ மனித வாழ்க்கையில ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் தராத செயல். அது தனக்கும் இருக்கக்கூடாது, பிறருக்கும் இருக்கக்கூடாது, இப்போதும் பின்னாலும் இருக்கக்கூடாது, உடலுக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடாது. இப்படி அந்த 6 வகையிலேயும் துன்பம் தராமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிதான் ஒழுக்க நெறி என்று சொல்லக்கூடிய. எவ்வளவு அழகாக சுவாமிஜி சொன்னாங்க. இன்றைக்கு ஒழுக்க நெறி என்பது எங்கே இருக்கிறது பாருங்க. இளைஞர்களிடத்துல அந்த ஒழுக்க நெறி என்பது வர வேண்டும். அது இல்லாததுனாலதான் அவருடைய தனி மனித உடலும் நல்ல விதத்துல இருக்க முடியவில்லை. அதே குடும்பமும் நல்ல முறையில் அவர்களால் நடத்த முடியவில்லை. இந்த ரெண்டுக்குமே என்ன காரணம்? ஒழுங்கீனம், ஒழுக்க குறைபாடு. கடமைகளை தேர்ந்தாற்றுவது. கடமை என்பது ஐவகை கடமைகளாக சுவாமிஜி சொல்லுவாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று. இந்த ஐவகை கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்கள் பெரியவர்களை மதித்து, பெற்றவர்கள், அரசன், குரு, தெய்வம் இவர்களை வணங்கி வாழ்தல் வேண்டும். இப்போ இந்த ஒரு பழக்கம், எந்த ஒரு பண்பாடு இளைஞர்களிடத்திலே இருக்கிறதா என்று பாருங்க.
தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு இந்த ஐவகை கடமைகளை எவ்வாறு ஆற்றுவது என்று அவர்களுக்கு தெரியாது. பெற்றவர்கள், குரு, அரசன், தெய்வம் இவர்களை மதிப்பது என்பது மிக மிக அவசியம். இப்ப நம்ம அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால், வெறும் பொருள் ஈட்டக்கூடிய வகையில, பொருளை அதிகமாக ஈட்டக்கூடிய வகையில மட்டும் இருக்கின்றது. ஆனால் அந்த பொருளை எந்த வழியிலே செலவு செய்து நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதிலே இல்லை. அதை யாரும் அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை. அதை பெற்றோர்களும் அதை கற்றுத்தராமல் அவர்கள் கல்வி, அதற்கடுத்து தொழில், இந்த 2லேயே கவனமாக இருக்கின்றார்களே தவிர, அவர்கள் வாழ்க்கையை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அதனாலதான் பெரும்பாலான இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தோல்வியில் நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிகரமான வாழ்க்கை அவர்களால் வாழ முடியவில்லை. முக்கியமாக தத்துவ ஞானத்தால் தான் சமாதான வாழ்வு வரும் என்று சொல்லுகிறார் சுவாமிஜி. தத்துவ ஞானம் தெரிய வேண்டும். தத்துவம் என்பது இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை புரிந்து கொண்டு, இயற்கையே எல்லாமாக இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு, இயற்கையை மதித்து வாழ்தல், இயற்கையோடு ஒத்து இசைவாக வாழ்தல், லயமாதல், இதுதான் யோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த யோக வாழ்க்கைக்கு அவர்கள் வந்தால்தான் இத்தகைய ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை அவர்களால் வாழ முடியும். இன்றைய சூழ்நிலையில அதற்கான சூழ்நிலையே இல்லை. அதற்கு என்ன காரணம்? பெரியவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையிலே இல்லை. அவருடைய பெற்றோர்களுக்கு அது தெரியவில்லை. எதை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் தான் வெறும் உயர்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, கல்வி, எழுத்தறிவு, தொழிலறிவு இந்த 2ஐ மட்டுமே உள்ளடக்கிய கல்வியே பெரிதாக நினைத்து அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றியும், சமுதாயத்தை பற்றியும், இயற்கையை பற்றியும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கின்றது. சாமிஜி சொல்லக்கூடிய ஒழுக்க பழக்கம், இயற்கை தத்துவம் இந்த 2ம் இணைந்த கல்வி இன்றைய கல்வி நிலையிலே இல்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய கல்வி நிலை சரியில்லை. சூழ்நிலை, அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை, அதுவும் இந்த கால சூழ்நிலையில அவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில இல்லை. பெரியவர்களை பார்த்து கற்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால், இவர்கள் பார்த்து கற்கின்ற நிலையிலேயும் இல்லை, அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலேயும் பெரியவர்களும் இல்லை. இந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள், திரைப்படங்கள் இப்படிப்பட்டவையெல்லாம் கூட அவர்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறதே தவிர, அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்டக்கூடிய வகையிலே இல்லை. ஆர்வ மேலீட்டால தவறான விஷயங்களிலே ஈடுபாடு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே சாமிஜி சொல்லுவாங்க, நல்லதை தேடி தேடி கொண்டு போய் கொடுத்தாலும் பெறுவதற்கு தயங்குவார்கள், கெட்டதை தேடி போய் பெறுவார்கள். இதுதான் மனதினுடைய ஆசை. மனம் இப்படித்தான் இயங்குகிறது என்று சொல்லுவார்கள். அதற்கு உதாரணம் சொல்லும் பொழுது, இந்த மது இதெல்லாம் விளம்பரம் இல்லாமலேயே எங்கேயோ திருட்டுத்தனமாக கூட விற்று கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை தேடி கொண்டு போய் வாங்குவார்கள். நாம மிக விளம்பரம் செய்து இந்த மனவளக்கலை என்ற உயர் கல்வியை நீங்கள் பெற்றால் வாழ்க்கையிலே வளமாக வாழலாம் என்று நீங்கள் எவ்வளவு உறக்க எப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அதை ஏற்பதற்கு மிகவும் தயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். குறைந்தபட்ச அளவிலே தான் மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் மனித இயல்புதான். நல்லதை தேடி கொடுத்தாலும் பெறாமலும், கெட்டதை தேடி போய் பெற்றுக்கொள்வதுமாக வாழ்கின்றார்கள். இப்படித்தான் மனித இனமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியவர்களும் அப்படி இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகளும் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இளைஞர் சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது மனித சமுதாயம் திருந்த வேண்டும் என்று சொன்னால், சாமிஜி என்ன சொல்றாங்க, இன்றுலகில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இருக்கின்ற பேதங்கள் ஒழிக்க போகா, தொன்று தொட்டு புலனியக்கி பழகிக்கொண்ட சொல், செயல், உணவு முறை, அறிவின் போக்கு இவைகளை சென்று விட்ட நாட்களைப் போல சில காலம் ஜீவிக்கும் வரை தொடர விட்டு நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை ஒழுங்கு செய்வோம் என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன பொருள்? இன்று உலகில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவோ பேதங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் ஒழிக்க முடியாது. காரணம், வளர்ந்து விட்டார்கள்.
5ல் வளையாதது 50ல் வளையாது என்ற பழமொழி இருக்கிறது அல்லவா? சிறு வயதிலேயே அந்த திருத்தம் என்பது வரவில்லை என்று சொன்னால் வயதான பிறகு மாற்ற முடியாது. முற்றிய கிளையை வளைக்க முடியாது, ஒடிந்துதான் போகும். அதனால சென்ற சென்ற நாட்களைப் போல சிறிது காலம் அவர்கள் ஜீவிக்கும் வரை இந்த பழக்க வழக்கங்களை தொடர விட்டு விடுவோம் என்கிறார். இவர்கள் இப்படியே இருந்துவிட்டு போகட்டும். நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை ஒழுங்கு செய்வோம். இதுதான் சாமியினுடைய நோக்கமே. இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்தினோம் என்று சொன்னால் அவர்கள்தான் எதிர்காலத்தில் பெரியவர்களாகி ஆட்சி பொறுப்பிலேயும் மற்ற அரசாங்க அமைப்புகளிலேயும் சமுதாயத்திலேயும் அவர்கள்தான் அதை வழிநடத்தப் போகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை நாம இளமையிலேயே ஒழுங்குபடுத்தினால்தான் முடியும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இல்லையா? இளைஞர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை அவர்கள் பின்பற்றி கடைசி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே அது கூடவே வரும். ஆனால் இன்றைக்கு நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களை கல்வியிலே நாம புகுத்த மறந்து விட்டோம். ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் இருந்தன, அது கூட இப்பொழுது இல்லை, எங்கேயுமே இல்லை. இதை சுவாமிஜி சொல்லும்போது சொல்லுவாங்க, யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது இந்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா இடங்களுக்கும் செலுத்திக் கொண்டே இருக்கும். எல்லா உயிர்களிலேயும் பதிவு செய்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சியும் விடுபடுவதே இல்லை. அது எந்த ஒரு ஜீவராசி செய்கின்ற செயலாக இருக்கட்டும், மனிதர்கள் செய்கின்ற செயலாக இருக்கட்டும், ஜட பொருட்களுடைய இயக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலே இந்த யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து இருக்கின்றது. அந்த ஆற்றல் எங்கெல்லாம் ஊடுருவுகிறதோ அங்கெல்லாம் இந்த கருத்துக்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் இந்த பிரபஞ்சத்தில நீங்கள் பார்த்தீர்கள், இந்த உலகத்தில பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஓரிடத்துல நடக்கக்கூடிய குற்றம், குறைபாடுகள், நல்லவை, தீயவை அனைத்தும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். இப்போ பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றுவது என்பது இப்பொழுது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏமாற்று வேலை என்பது நிறைய நடக்கிறது. அது எங்கு நடக்கிறது? நமது நாட்டில் மட்டும் நடக்கிறதா? நமது பகுதியில் மட்டும் நடக்கிறதான்னு பார்த்தா யுனிவர்சலா நடக்குது. ஆனால் இதையே கம்பர் ராமாயணம் எழுதிய காலத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார். அப்ப கடன் பட்டு விட்டால் மிகவும் பயமாக இருக்கும். கலங்கி போவார்கள், எப்படி செலுத்துவது என்ற ஒரு அச்ச உணர்வு இருந்தது அந்த காலத்துல. இன்றைக்கு யாருக்காவது அந்த அச்ச உணர்வு இருக்கிறதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கேயுமே இல்லை. உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏமாற்று வேலை என்பது நடக்கிறது. எப்படி? எங்காவது பயிற்சி கொடுத்தார்களா? ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி ஏமாத்துறது இப்படித்தான், இந்த வங்கியில வாங்கினா இப்படி ஏமாத்தணும், தனி மனிதரிடம் வாங்கினால் இப்படி ஏமாற்ற வேண்டும் என்று யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா? எப்படி எல்லா இடத்திலையும் இதை எல்லாரும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதான் யுனிவர்சல் வேவ் சிஸ்டம். நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் ஒரு இடத்துல நடக்கின்ற செயல்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. அது மற்றவர்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இப்படி செய்யலாம் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கிறது. ஒரு இடத்துல நடக்கின்ற தீங்கு பல இடங்களில் நடக்கின்றது. இன்றைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே இந்த யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த முறையிலே தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகளாவிய அளவுல ஒழுக்க சீரழிவு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஓரிடத்துல அவர்கள் தவறு செய்த பழகி விடுகிறார்கள். அது எல்லா இடங்களுக்கும் பரவுகின்றது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையே நாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அடிப்படை என்று சொன்னால் ஒரு 20 ஆண்டுகள் வரைக்கும் கல்விதான். எல்லாருக்கும், இளைஞர்களுக்கு 20 ஆண்டு வரைக்கும் கல்விதான் அடிப்படையாக இருக்கின்றது. அவருடைய வேலையும் அதுதான். அப்ப அந்த கற்க வேண்டிய பருவத்தில் நாம் எதை கொடுக்க வேண்டும்? அதை கொடுத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை நன்றாக நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் ஒத்த வகையில தான் இந்த மனவளக்கலையை மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள். அதை அவர்கள் சொல்லும் பொழுது உலக சமாதானத்துல சொல்லுவாங்க, இந்த
மனவளக்கலை என்பது மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் இருக்க வேண்டும் என்று பார்த்து திட்டமிட்டு செய்திருக்கார் அவர். அதாவது மனித இனத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு பொருத்தமாக. அதாவது எங்கேயுமே இயற்கை விதிமுறைகள் என்பது அது சரியாக வராது. அது மனித வாழ்க்கையை சீரழித்து விடும். அப்போ இயற்கைக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும், அந்த வகையில் அமைத்திருக்கிறார். பொதுவாக மனித குலம் முழுமைக்கும் பொதுவானதாக இது இருக்கின்றது. அதாவது இந்த நாட்டுக்காரங்களுக்கு தான் என்று இல்லை, அடுத்தவங்களுக்கு வேற நாட்டுக்காரங்களுக்குன்னு இல்லை. பொதுவாக எல்லா மக்களுக்கும், உலக மக்களுக்கு பயன்படக்கூடியதாக, ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று அந்த வகையில் திட்டமிட்டு இருக்கின்றார்கள். 2வது, எந்த முறையாக இருந்தாலும் எளிதாக பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ உடல் நலத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி உடற்பயிற்சியை எளிமையாக்கி கொடுத்தார்கள். அதுவே 3 மணி நேரம் நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கலாம் என்று சொன்னால் நன்றாக இருக்கலாம். ஆனால் 3 மணி நேரத்தை யார் ஒதுக்கி செய்வார்கள்? அதனாலதான் இது சாத்தியமாகக்கூடிய முறையிலே இருக்க வேண்டும், எளிமையாக பின்பற்றக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். 2வது, இந்த மருந்து போல ஏதோ கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து இதை அவர்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இது முடியாதுங்க. இது இது இப்போ ஒரு சில காரியங்களை செய்யும்போது 1 வாரம் தானேங்க, பண்ணிடலாங்க. அதனால என்ன, 1 வாரம் கஷ்டப்பட போறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நிம்மதியா தானே இருக்க போறோம்னு சில காரியங்களை செய்வோம். அது போல இல்லை இது. எப்பொழுதும் பின்பற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. காலம் முழுவதும், உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், முடிகின்ற வரைக்கும் நாம் இந்த மனவளக்கலையை பின்பற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. முக்கியமாக என்ன ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் வாழ்வை உடனடியாக திருத்தி விட முடியாது. 2வது, நாம் திருத்தவும் முடியாது. அவர்களாகத்தான் திருந்த வேண்டும். அதற்கு நாம் வழிகாட்டும் போது அவர்களால திருத்திக் கொள்ள முடியாது. அதாவது முதியவர்களாகி விட்டவர்கள் தன்னுடைய பழக்கத்திலிருந்து விடுபடுவது என்று சொன்னால் மிக மிக சிரமம். அதனாலதான் அவர்கள் ஜீவிக்கும் வரை தொடர விட்டு என்ற வார்த்தையை சாமிஜி சொல்றாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி பழைய மாதிரியே இருந்துட்டு போகட்டும். நன்று நம் எதிர்கால மக்களான பிள்ளைகள் வாழ்வு, சிறுவர்கள் வாழ்வை ஒழுங்கு செய்வோம்னு ஏன் சொல்றாருன்னா, பெரியவர்களை நம்மால மாற்ற முடியாது, அவர்கள் மாறவும் மாட்டார்கள், அவர்கள் கொண்ட கொள்கையிலேயே பிடிப்பாக இருப்பார்கள். அதனால் அதை விட்டு விடுவோம். சிறுவர்களை, அவர்களுக்கு நாம் இதை கற்பித்தோம் என்று சொன்னால் அது தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில வரும். அதன் பிறகு படிப்படியாக சமுதாயத்திலே சீர்திருத்தம், இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் ஆக 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 சமுதாயத்திலே மாற்றம் என்பது கண்டிப்பாக வந்துவிடும். இது உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு திட்டம். இந்த மனவளக்கலையை பயில்கிறவர்கள் எப்போதும் நல்ல நேரிய வழியிலேயே நடப்பார்கள். இன்றைக்கு கல்வியில உயர்ந்த கல்வியை கற்றவர்கள் கூட தவறான காரியங்களை செய்து குற்றவாளிகளாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த கல்வியான இந்திய IAS என்று சொல்லுகிறோம் பாருங்க, நிர்வாகத்துறை. அதுல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்து குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், உயர்ந்த கல்வியாக கருதப்படுகின்ற அதை கற்றவனே தவறு செய்கிறான் என்று சொன்னால், அப்ப அந்த கல்வி எதை நமக்கு கொடுத்திருக்கின்றது? அப்போ கல்வியிலே கண்டிப்பான மாற்றம் தேவை. மாற்றம் செய்கிறோம் என்று ஏதேதோ மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கின்றது. அதனால இந்த குழந்தைகளை, இந்த பிள்ளைகளை எந்த மாதிரியான ஒரு கல்விக்கு ஆளாக்க வேண்டும்? எழுத்தறிவு, தொழிலறிவு, அதன் பிறகு ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, இந்த 4ம் இணைந்த கல்வியை கொடுக்க வேண்டும். இதை யார் கொடுப்பது? சமுதாயத்திலே நல்ல முறையில் சான்றோர்களாக விளங்கக்கூடியவர்கள் தான் அத்தகைய காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு இந்த காலத்து பொருளாதார சூழ்நிலை அது என்ன செய்கிறது? எல்லா கல்விக்கூடங்களிலேயும் அது உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த பதவிக்கு செல்வதற்கு வேண்டிய கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் போட்டி போட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில நாம் இதை சொன்னாலும் ஏற்கக்கூடிய நிலையிலே இல்லை. அதனால குழந்தைகள் பொதுவாக்கப்பட வேண்டும் என்று சுவாமிஜி ஒரு திட்டத்தை வைத்தார்கள். இந்த சிறுவர்களை எல்லாம் பொதுவாக்கி, பொது என்று சொன்னா பெற்றோர்களை பார்ப்பதில்லை, அவர்கள் வளர்கின்ற இடமே தனியாக ஒரு கூடம் அமைத்து அந்த இடத்திலே சான்றோர்களை கொண்டு, கல்வி அறிவிலே உயர்ந்தவர்கள், அதுவும் முதியவர்கள்,
அவர்களை கொண்டு அவருடைய அனுபவத்தை கொண்டு அந்த குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தால் அவர்கள் நல்லதையெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை மேம்படுத்தி கொண்டே வருவார்கள். குழந்தைகளும் அதே போல வளருவார்கள். வெறும் மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த பதவியை பெற்று நிறைய பொருள் ஈட்டுவது என்ற நோக்கம் மட்டும் இல்லாமல் இந்த ஒழுக்க பழக்கம், இயற்கை தத்துவம், சமுதாய நலன் இதை பற்றிய ஒரு கருத்து அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த பிள்ளைகள் அவ்வாறு வளர்ந்தால் ஒரே சீராக, என்றால் பொது இடத்துல வளர்க்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் பரவ ஆரம்பிக்கும். இன்றைக்கு வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகள் அந்த பெற்றோருடைய குணநலன்களை அவர்களுக்கு தெரிந்ததைத்தான் கற்றுக்கொள்கின்றன. இவர்களுக்கே தகராறு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன கருத்தை அவர்களால சொல்ல முடியும், கற்றுக் கொடுக்க முடியும்? அதனாலதான் எல்லாரும் செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு கலாசாலையிலே சேர்த்து உயர்கல்வியை அளிப்பது, அவர்களுக்கு அதிகமான ஊதியத்தை பெறுவதற்கான வழியை காட்டுவது, இதுதான் குறிக்கோளாக இருக்கிறதே தவிர நல்ல சிந்தனையாளர்களாக, ஒழுக்க பழக்கம் உள்ளவர்களாக, வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடியவர்களாக நமது பிள்ளைகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரும் எந்த பெற்றோரும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது, அவர்கள் வாழ்க்கையிலேயே 1000 சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், இதுல தத்துவ ஞானத்திலே தேர்ச்சி பெற்ற நல்ல சான்றோர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் குழந்தைகள் பொதுவாக வளர வேண்டும். ஆனா குழந்தைகளை பொதுவாக்குவதற்கு பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள். பற்று பாசம் அவர்களை தடுக்கும் என்றெல்லாம் சாமிஜியே சொல்றாங்க. சாமிஜி உலக சமாதானத்தை ஏறக்குறைய ஒரு 1950 அந்த ரேஞ்சில தான் எழுதினாங்க. 57ல வெளியிட்டாங்க. இதுல அந்த ஏறக்குறைய இப்போது ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. அப்ப அவர் எழுதியிருக்காரு, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பற்று பாசம் என்பது இப்பொழுது இல்லை என்று அவர் எப்ப எழுதியிருக்காரு, 50 வருஷத்துக்கு முன்னே. அதுவும் அவர் காலத்தில் இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாலேயே பற்று பாசம், 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பற்று பாசம் அவர் காலத்தில் இல்லை பிள்ளைகளிடத்துல என்று அவரே கணக்கிட்டிருக்கிறார். இப்போ இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 75 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, அவர் எழுதினதுக்கு அப்புறம். இப்ப யாருக்காவது பிள்ளைகள் பேர்ல அவர்களை உயர்த்த வேண்டும், அதன் மூலமாக இன்னாருடைய பெற்றோர் என்று நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், நமது பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். மற்றபடி அவர்கள் மேல பற்று பாசம் என்பதில்லை. அவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு சின்ன குழந்தைகளாக இருப்பவர்களையே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. தான் வளர்ப்பதில்லை. ஹாஸ்டல்ல சேர்த்து அவங்க நல்லா படிக்கட்டும், அங்க இருந்தாதான் நல்லா படிப்பாங்க, வீட்டுல இருந்தா படிக்க மாட்டாங்க என்று சொல்லி கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்க, சிறுவர்களை எல்லாம், சிறு சிறு குழந்தைகளை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அப்போ பாசம் பற்று என்பது எங்கே அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது? குறைந்து கொண்டுதான் போகிறது. முன்பிருந்த சுவாமிஜி காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது மேலும் தேய்ந்து விட்டது. அதனால இவர்களிடத்துல இருக்கிற பற்று பாசம் குறைந்ததுனால பிள்ளைகளிடத்துல சுத்தமாக அற்று போய்விட்டது. இன்றைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிப்பதில்லை என்ற ஒரு குறைபாட்டை ஏன் சொல்லுகிறோம்? பிள்ளைகளை நாம் என்ன கவனித்தோம்? அவர்களை கல்வி 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 என்று அவர்களை போட்டு புரட்டி எடுத்ததோடு சரியே தவிர அவர்களுக்கு வேண்டியதை நாம கொடுக்கவில்லை. அதான் யுனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல நம்மிடம் இருந்த அதே பதிவு அவரிடத்துக்கு போய், அவர்களும் உங்களுடைய கடமையைத்தான் நீங்கள் செய்தீர்கள், பிள்ளைகளை பெற்றீர்கள், வளர்த்தீர்கள், அது உங்களுடைய கடமை, அதனால நீங்க உங்க கடமையை செய்தீங்க, நாங்க எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் நினைக்கின்ற சூழ்நிலை ஏன் உருவாகிறது என்று சொன்னால், இங்கே பற்று பாசம் மற்றதனால குழந்தைகளிடத்திலேயே மற்று போகின்றது. அது தேவையும் இல்லை. ஏனென்றால் கடமை என்று ஒன்றை சாமிஜி நினைவுறுத்துறாங்க பாருங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இதற்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்தால் போதும். அதிலேயே பற்று பாசம் அடங்கிவிடும். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அது போதும். அதை விட்டு பாசத்தால் அப்படி உருகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலேயே வாழ்க்கையை சோபிக்க தொடங்கிவிடும். அதனால சாமிஜி சொல்றது எதுவும் இது என்ன, இது இரும்பு மனுஷன் மாதிரி பற்று பாசமே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை முறையை சொல்றாங்க சுவாமிஜி, குழந்தைகளை தனிமைப்படுத்த சொல்றாங்கன்னு எல்லாம் நினைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை சுவாமிஜி.
கடமையை செய்தீர்கள் என்று சொன்னாலேயே அதிலேயே பாசம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை செய்யும் பொழுது பாசத்தில் மட்டும் நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் செய்கிறோம். ஒருவருக்கு வேண்டியதை, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அதை கடமையாக நாம் செய்கின்ற பொழுது இருவர் வாழ்க்கையும் வளம் பெறும். இதை எந்த வயதிலே அவர்களுக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும்? சிறு வயதிலே கொடுத்தால் தான் சரியாக இருக்கும். அதனால்தான் சிறுவர் வாழ்வை ஒழுங்கு செய்வோம் என்று சொன்னார்கள். இள வயதினர் பச்சை மண்ணை போன்றவர்கள். எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம். அதை பாத்திரங்களாக செய்யலாம், விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். சுட்ட மண் எதுக்குமே பயன்படாது. அது செங்கல் ஆக்கிட்டோம்னு வச்சுங்க, கட்டடத்துக்கு மட்டும்தான் பயன்படும், வேற எதுக்குமே பயன்படாது. ஆனால் பச்சை மண்ணாக இருக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் நம்மால் அதை வடிவமைத்துக் கொள்ள முடியும். பல வகைக்கு அது பயன்பட ஆரம்பிக்கும். இளைஞர்கள் எல்லாமே பச்சை மண் தான். ஆனால் அவர்கள் சரியான முறையிலே வளர்வதற்கு நாம் தான் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வளர்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதை யாரும் சரியாக செய்யவில்லை என்பதனாலதான் மகரிஷி அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். பொதுவில் வைத்து அவர்களை வளர்த்து, அவர்களுக்கு அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து, தொழிற்கல்வியையும் கொடுத்து, அவர்கள் சிறந்த முறையில அவர்கள் கல்வி முடித்தவுடனே அவர்களுக்கு விருப்பமான தொழிலை உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற வகையில அவர்கள் பக்குவப்பட வேண்டும். அதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றுதான் சுவாமிஜி அவர்கள் விரும்பினார்கள். இப்படி செய்வதற்கு பெரியவர்களே ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி காட்டுகின்றார்? முதல்ல அனாதை சிறுவர்கள், பெற்றோர் இருந்தும் ஒரு பெற்றோரோ தாயோ தந்தையோ இழந்து அவர்களை வளர்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோரிடமிருந்து குழந்தைகளை பெறுவது. இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை முதலிலே பொதுவில் வளர்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அதன் பிறகு அந்த வளர்ச்சியை பார்த்து அந்த குழந்தைகள் எவ்வாறு சிறப்பாக வாழ்கிறார்கள், அவர்களுடைய உயர்வு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற மக்கள் தானே முன் வந்து தன்னுடைய குழந்தைகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் சுவாமிஜி முதல்ல இது போல யாருக்கும் சிரமம் இல்லை, நீங்க வளர்ப்பது என்பது அவசியமும் இல்லை. இப்படி ஏகப்பட்ட இடத்துல இருக்காங்க, நிறைய அனாதை இல்லங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடியது எல்லாம் ஒருங்கிணைத்து அந்தந்த இடங்களிலே அந்த வயதான, இதில் ஆர்வம் மிக்க அவர்களை வைத்து அவர்கள் வளர்க்கப்பட்டால், இதை ஒரு பயிற்சி, அதாவது ஒரு பரிசோதனையாகவே செய்து பார்த்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதனை உலகமே ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில செய்யும் பொழுது இளைஞர்கள் வாழ்க்கை முறையில உடலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள். இந்த கால இளைஞர்களுக்கு உடல் பலம், விவேகானந்தர் உடல் பலத்தில் நம்பிக்கை வைத்தார். ஆற்றலோடு இருக்க வேண்டும், தெண்ணிய உடலோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் இளைஞர்களை விரும்பினார். ஆனால் இன்றைக்கு உடல் நலம் என்பது வெகுவாக தேய்ந்து இளவயதிலேயே நோய்வாய்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள், சமுதாய சூழ்நிலை, உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டால் தான் முடியும். ஏன் முற்காலத்துல எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள்? முயற்சியே தேவையில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே இயற்கைக்கு ஒத்ததாக, இயற்கைக்கு இசைவாக இருந்தது. அதனால அவர்கள் இயற்கை முறையில வாழ்ந்ததுனால அவர்களுக்கு எந்த விதமான உடற்பயிற்சியும் அவசியம் கூட படவில்லை. அவர்கள் வாழ்க்கை முறையே அப்படி அமைந்திருந்தது. ஆனால் இந்த கால வாழ்க்கை முறை அப்படி இல்லை. எல்லாமே விஞ்ஞான கருவிகளை கொண்டு நாம உடல் உழைப்பை குறைத்துக் கொண்டோம். விஞ்ஞான கருவிகள் அதிகமாக பெருக 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 உடல் உழைப்பு குறைந்து கொண்டே வந்து விட்டது. அந்த விஞ்ஞானம் வளர வளர ஆபத்தும் கூடவே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சுவாமிஜி சொல்றாங்க. விஞ்ஞானம் வளர வளர ஆபத்தும் கூடவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஆபத்து என்று சொன்னா, ரால்ஃப் வால்டோ எடிசன் என்று அமெரிக்க எழுத்தாளர் ஒருவர் சொல்றாரு, எவ்ரி சயின்டிபிக் இன்வென்ஷன் கேரிஸ் எ ஸ்டிங் ஆன் இட்ஸ் டெயில் அப்படின்றார். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு பின்னாலேயும் அதனுடைய வால்ல ஒரு விஷ கொடுக்கு இருக்கின்றார்.
ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னால ஒரு விஷ கொடுக்கு. நீங்க எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அதுல ஒரு விஷ கொடுக்கு இருக்கும். அணுவை பிளக்க முடியாது என்று இருந்தது போய் டால்டன் கண்டுபிடிச்சாரு, பிளக்க முடியும், ஆற்றலை அபரிமிதமாக அது கொடுக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று? எல்லா உலக மக்களுமே பயந்து கொண்டிருக்கிறோம் அணுகுண்டை பார்த்து. இப்படி ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு பின்னாலேயும் ஒரு விஷ கொடுக்கு இருக்கின்றது. அதை நாம கவனிக்காமலேயே நாம விஞ்ஞானத்தை வளர்க்க 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 அந்த நச்சுத்தன்மையும் கூடிக்கொண்டே வருகின்றது. அதனாலதான் இது இன்றைக்கு உயர்ந்த பட்சமாக இந்த செல்போனும் இந்த கம்ப்யூட்டரும் வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், மதுவை விட, புகையை விட, மற்ற போதை பொருட்களை பயன்படுத்துவதை விட மோசமான ஒரு அடிக்ஷன் இந்த செல்போனால் ஏற்பட்டிருக்கிறது இளைஞர்களை. நம்முடைய மன்றங்களுக்கு இளைஞர்களுடைய பெற்றோர்கள் வந்து இருட்டறையில் பையன் அமர்ந்து கொண்டு வெளியில் வரமாட்டேன் என்கிறான், யாரிடமும் பேச மாட்டேன் என்கிறான், நல்ல விதமாகவே பழக மாட்டேன் என்கிறான், இதையே பார்த்து கொண்டிருக்கிறான், இவனை ஏதாவது செய்ய முடியுமா என்று மன்றத்துக்கு அழைத்து வருகிறார்கள். அவர்கள் சில நாட்கள் வருகிறார்கள் பெற்றோருடைய வற்புறுத்தலால, அதன் பிறகு நின்று விடுகிறார்கள், வரமாட்டேன் என்கிறார்கள். இப்ப இது எந்த மாதிரி இருக்கிறது பாருங்க இளைஞர்கள் நிலை. இவர்கள் இருட்டறையில் அமர்ந்து கொண்டு எதையுமே கவனிக்காமல் வெறும் செல்போனை மட்டுமே பார்த்து கொண்டு இப்படியே காலம் கடத்தினால் ஓய்வு நேரம் முழுவதும் அதிலேயே போகின்றது. ஏதோ கல்வி என்ற பெயர்ல படிப்பது, மீதி நேரத்துல இதை பார்ப்பது. அப்போ உடலும் மனமும் கெட்டு போய், பார்வை வளமும் குன்றி போய், எல்லாரும் கண்ணாடி அணியக்கூடிய நிலை, மூளை பலம் குறைந்த நிலை, இப்படி பல வகையான இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் அது மாற வேண்டும் என்று சொன்னால் தியானத்தால் மாறும். தவம் செய்ய 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 மூளைத்திறன் அதிகமாகும். மூளைக்கு எது சாப்பாடு, மூளைக்கும் மனதுக்கும் எது உணவு என்று சொன்னால் தியானம்தான். அது மூளைக்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து மூளை திறனை அதிகப்படுத்தும். இதை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் சிறுவர்கள் நல்ல முறையில திருந்துவார்கள். ஆனால் பெரியவர்களே இதில் ஆர்வம் காட்டாத போது சிறுவர்களுக்கு அதுல நாட்டம் வரவே வராது. அப்போ பெரியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தவத்தை நல்ல முறையில் அதாவது பொதுவாக மனவளக்கலை உடலை ஓம்புவதற்கு அருமையான உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியை செய்ய செய்ய நோய் எதிர்ப்பாற்றல் பெருகுகின்றது. இவ்வளவு காலமாக நாம தவறான செயல்களை செய்த பாவப்பதிவுகள் நம் உடல் செல்களிலே பதிவாக இருக்கிறத பாருங்க. உடற்பயிற்சியினால பாவப்பதிவுகள் கூட போகும் என்று சாமிஜி சொல்றாங்க. அது எப்படி என்று சொன்னா, தவறான செயல்பதிவு என்பது இருக்கிறது. தவறான முறையிலே செயல்பட்டோம், இயங்கினோம், கை கால்களை இயக்கினோம் பாருங்க, அந்த பதிவுகள் இருக்கின்றது. இன்றைக்கு அதனை மாற்றி இயக்குகிறோம். மனித குலத்துக்கு ஏற்ற அசைவுகளை உடற்பயிற்சியிலே செய்கிறோம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, கராத்தே, குங்ஃபு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மங்கி ஸ்டைல், ஸ்னேக் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. மங்கி குரங்கு எந்த மாதிரி ஸ்டைல்ல செயல்படுமோ அது போலவாம். ஏற்கனவே மனிதன் குரங்காக இருந்து கொண்டிருக்கிறான். இவன் குரங்கு மாதிரி கை காலை அசைக்க 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 என்ன ஆகுறது? என்ன மாதிரி குணம் வரும் அவனுக்கு? பாம்பு. இதை போல அந்த ஸ்டைல் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற மனித அசைவுகள் உடல்ல என்ன மாதிரி பதிவுகளை ஏற்படுத்தும்? அதற்கு மாற்றாக மனித அசைவுகளுக்கு ஏற்ற வகையிலே நமது உடல் பயிற்சி அமைந்திருப்பதனால இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஏற்கனவே நாம தவறான செயல்களை செய்து பதிவு செய்து வைத்திருக்கிறோம் பாருங்க, அந்த உடல் செல்கள்ல இருக்கக்கூடிய பதிவுகளும் அழிகின்றன என்று சாமி சொல்றாங்க. அப்ப அந்த பதிவுகள் அழிந்து விட்டது என்று சொன்னால் அந்த குணங்களும் நமக்கு வராது. அதற்கு பதிலாக மனிதனுக்கு ஏற்ற மாதிரியான குணங்கள், மனிதன் எவ்வாறு மனதுக்கு இதமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு உருவாக்கிவிடும். அப்படி செய்கின்ற பொழுது மனிதன் மனிதனாக வாழ முடியும். அப்ப மனித அசைவுகளை உருவாக்கக்கூடிய உடற்பயிற்சியை கண்டிப்பாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இதை பள்ளி கல்வியிலேயே நாம் ஒரு பாடமாக கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால், அதைத்தான் சுவாமிஜி விரும்பினாங்க. ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக அது போய்கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியிலேயே இந்த உடற்பயிற்சி என்பதை, இன்றைக்கு உடற்பயிற்சி வகுப்புகள் கூட பெரும்பாலான பள்ளிகள்ல கிடையாது. ஏன்னா படிக்க வேண்டும், அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும், அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கினால் வீணாகி விடுவார்கள் என்று சொல்லி அதை கூட குறைத்து விடுகின்றார்கள். விளையாட்டு என்பதே இல்லை. பிள்ளைகள் விளையாடினால்தான் அவர்களுடைய உடல் உரம் பெறும்.
அதற்காகத்தான் வேற விளையாட்டுகளை அந்த காலத்தில் ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது விளையாட்டு என்பதே வெகுவாக குறைந்து வெறும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய இந்த செயலைத்தான் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்கள் காதை பிடித்த ஆசிரியர் திருகுவார். எந்நேரம் விளையாட்டு 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 இதேதானடா, படிக்க மாட்டீங்களா? எப்போ வீட்டுக்கு போனா விளையாட்டு விளையாட்டு. வீட்டுல கேட்டா சொல்றாங்க ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லி. அப்படி வெளியிலே அவ்வளவு விளையாட்டு விளையாடி கொண்டு திட்டு வாங்கிக் கொள்வோம், அடி வாங்கிக் கொள்வோம், அப்படி இருந்தது. இன்றைக்கு பிள்ளைகளை வெளியில போய் விளையாடுங்களேண்டா என்று சொல்லி விரட்டுகின்றார்கள். வீட்டுல ரூம்லயே அடைஞ்சுக்கிட்டு செல்போனை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளியில போய் விளையாடுங்களேன், வெளியில போய் விளையாடுங்களேன் என்று விரட்டுகின்றார்கள். போக மாட்டேன் என்கிறார்கள். எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? அதனாலதான் இந்த விளையாட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையிலே இந்த உடற்பயிற்சியை செய்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல், உடலுக்கு வேண்டிய இணக்கம், அதாவது உடல் உறுப்புகள் நல்ல இணக்கத்தோடு எளிமையாக இயங்குவதற்கு ஏற்ற வகையில அது செயல்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு சிறு வயதினர் கூட தரையில உட்கார முடியாமல் திணறுகின்றார்கள். மன்றத்துக்கு வருகின்றார்கள், ஒரு 35 வயசு தான் சொல்றாங்க. அவர்கள் கூட கீழே உட்கார முடியல அவங்களால. ஏனென்றால் பழக்கம், நாற்காலியிலேயே அமர்ந்து பழகிவிட்டார்கள். இப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரே ஒரு வழிமுறை, எளிய முறை உடற்பயிற்சி தான். இதையே நீங்கள் ஜிம்முக்கு போங்க, வேற இதெல்லாம் பழகுங்க என்று சொல்லலாம். ஆனாலும் யார் தொடர்ந்து நான் 30 ஆண்டுகளாக ஜிம்னேசியம் சென்றிருக்கிறேன் என்று யாரையாவது காட்டுங்க. நான் 30 வருஷமா நான் ஜிம்னேசியம். இப்ப நம்முடைய மனவளக்கலையில பாத்தீங்கன்னா நான் 37 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோல பல பேர் இருக்காங்க. 40 வருஷமாக நம்முடைய பேராசிரியர் லட்சுமணன் ஐயா அவர்கள் 50 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஆண்டு கணக்கில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநேகம் பேரை இதுல பார்க்கலாம். நீங்கள் நடைப்பயிற்சி ஆகட்டும், ஜிம்னேசியம் ஆகட்டும், நான் வருடக்கணக்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று யாரையும் காட்ட முடியாது. கொஞ்ச காலம் போவாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து அவங்களால செய்ய முடியாது. இது பழகிவிட்டது என்று சொன்னால் உடல் செல்களிலேயே அந்த பழக்கம் ஏற்பட்டு விடும். அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அது தியானம். தியானத்துக்கு நாம செய்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல மூளைத்திறன் அதிகமாகின்றது. தியானத்தினுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கணக்கில் அடங்காது. அதுவும் சரியான தியான முறையை நமக்கு அருட்தந்தை அவர்கள் கற்பித்திருக்கின்றார்கள். ஏதேதோ முறைகள் இருக்கின்றன, உலகத்திலே அநேக தியான முறைகள் இருக்கின்றன. அதுல நம்முடைய மகரிஷி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த தியான முறை என்பது மிக அற்புதமான தியான முறை. இது மிகவும் எளிமையானது, அதே நேரத்துல செய்வதற்கு எளிமையானது, பலன் மிக மிக அதிகம். இதை மிக எளிமையாக குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவது என்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. மிக மிக லகுவாக்கி நமக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி கிடைத்த ஒரு விஷயத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க மறந்தோம் என்று சொன்னால் அதற்கான விளைவை கண்டிப்பாக நாம் தான் அதை ஏற்க வேண்டியிருக்கும். அதனாலதான் இதை இளைஞர்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதில் சுவாமிஜி ரொம்ப குறியாக இருந்தார்கள். பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், இதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பள்ளிகளில் சேர்க்க வேண்டும், கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று வெகுவாக அவர்கள் விரும்பியதற்கு காரணமே இதுதான். அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தது என்று சொன்னால் சந்ததியே மிக நன்றாக இருக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு காயகல்ப பயிற்சி என்பது மிக அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் இன்றைக்கு பெரிதாக பூதாகரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது குழந்தையின்மை, இந்த பிரச்சனையை வெகு எளிதாக போக்கிவிடலாம். ஆனால் அதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செயற்கை கருத்தரிப்பு முறை என்பது எங்காவது இருந்ததா? யாராவது பார்த்திருக்கிறீர்களா? யாருக்காவது தெரியுமா என்றால் இல்லை. இன்றைக்கு ஊருக்கு 4 செயற்கை கருத்தரித்தல் அதாவது மருத்துவமனைகள் வந்து விட்டன. என்ன காரணம்? உடல்ல அவ்வளவு ஆற்றல் குறைந்து விட்டது. குழந்தையின் உற்பத்திக்கு தேவையான ஆற்றல் ஆணிடத்திலேயும் இல்லை, பெண்ணிடத்திலேயும் இல்லை. அப்போ அவருடைய ஒழுக்க பழக்கம், அந்த குறைபாட்டை எது சரி செய்ய முடியும் என்று சொன்னால் அது யார் பேர்லயும் அவங்களுக்கு பயமும் கிடையாது, சமுதாயத்தின் பேர்லயும் பயம் கிடையாது, குற்றம் செய்வதற்கும் தயக்கம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில
காயகல்பம் ஒன்றுதான் சரியான தீர்வு. இதை செய்ய செய்ய சுய கட்டுப்பாடு என்பது தானே வரும். இதை பயத்தினாலோ சட்டத்தினாலோ அல்லது பெரியவர்கள் அவர்களை அச்சப்படுத்தியோ பண்ணவே முடியாது. அதற்கு பதிலாக தனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வரும் என்று சொன்னால் எப்படி வரும் என்று சொன்னால் இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்தால் வர ஆரம்பிக்கும். அப்போ இளைஞர்கள் வாழ்க்கை எவ்வளவு மேம்படும் பாருங்க. அதனால இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக இந்த சமுதாயத்துல அமைதியும் ஆனந்தமும் பெருகுவதற்கு நாம வழிகாட்ட வேண்டும். தத்துவ ஞானம் பெருக பெருகத்தான் வாழ்க்கை வளம் பெறும், அமைதி உருவாகும், ஆனந்தம் பெருகும், உலக சமாதானம் என்பதே வர ஆரம்பிக்கும். அதனால அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த மனவளக்கலை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.